பரபரப்பா இருக்க சென்னை பாண்டி பஜார்ல திடீர்னு துப்பாக்கி சத்தம். ஒரு பக்கம் விடுதலை புலிகளோட தலைவர் பிரபாகரன், இன்னொரு பக்கம் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உமா மகேஸ்வரன். ரெண்டு பேரோட மோட்டிவுமே தமிழ் மக்களோட விடுதலை தான். ஆனா இப்ப இவங்க எதிரெதிரா நிக்க காரணம் உமா மகேஸ்வரனோட கள்ள தொடர்பு. இலங்கையில அரசியல்வாதிங்க போலீஸ்னு மொத்தம் 11 பேரை கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்த பிரபாகரன் மெட்ராஸ் வலசரவாக்கத்துல ஒரு வீடு எடுத்து தங்குறாரு. இந்த 11 கொலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 4 வீடியோவை பாருங்க. அண்ட் நவ் பிரபாகரனுக்கு அவரோட ஃப்ரெண்ட் மூலமா உமா மகேஸ்வரனோட அறிமுகம் கிடைக்குது. ஒரே கொள்கையில இருந்த இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகுது. ஆனா உமா மகேஸ்வரனோட நடவடிக்கை போக போக மாறுது. அவரு எல்டிடில இருந்த ஊர்மிளா அப்படின்ற போராளி கூட அஃபேர் வச்சிருந்தது பிரபாகரனுக்கு தெரிய வருது. இப்படி எல்டிடியோட முக்கிய கொள்கையை மீறின உமா மகேஸ்வரனுக்கும் பிரபாகரனுக்கும் நடுவுல தகராறு ஸ்டார்ட் ஆகுது. சோ உமா மகேஸ்வரன் எல்டிடியை விட்டு விலகி 1980ல பீப்புள் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ் ஈழம ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் தான் 1982ல சென்னை பாண்டி பஜார்ல இந்த ரெண்டு குரூப்புக்கும் நடுவுல ஒரு பெரிய துப்பாக்கி சண்டை நடக்குது. அங்க வந்த போலீஸ் இந்த ரெண்டு குரூப்பையும் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த செய்தி அப்போதைய தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆரோட காதுக்கு போகுது. ஈழ தமிழர்களுக்கு ஆதரவா இருந்த எம்ஜிஆர் இந்த ரெண்டு குரூப்பையும் பெயில எடுக்கிறாரு. அப்படி ரிலீஸ் ஆன பிரபாகரன் ராவோட ராவா இலங்கைக்கு போறாரு. அப்பதான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையே உலுக்கி எடுத்த பிளாக் ஜூலை இன்சிடென்ட் நடக்குது. இதை பத்தி டீடைல்டு இன்ஃபர்மேஷன் பார்ட் 1 வீடியோல இருக்கு. அண்ட் யூடியூப்ல பிரபாகரன் வீடியோஸ் ஒரு தனி பிளேலிஸ்டாவே இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க. தமிழர்களோட ரத்தக்கரை படிஞ்ச பிளாக் ஜூலை இன்சிடென்ட்டை சகிச்சுக்க முடியாத PM இந்திரா காந்தி தமிழ் போராளிகளுக்கு இந்தியாவோட தீரதுன் பகுதியில வச்சு ராய் ஏஜென்ட்ஸ் மூலமாவே ட்ரைனிங் கொடுக்கறாங்க. இதை பார்த்து காண்டான ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இலங்கையில இருந்த தமிழ் மக்கள் மேல காட்டுமிராண்டித்தனமான வன்முறையை வெளிக்காட்டினாங்க. ராணுவமும் போலீஸும் சேர்ந்து தமிழ் மக்களை அடிச்சே கொன்னாங்க. ஒரு குத்தமும் பண்ணாத அப்பாவி தமிழ் மக்கள் மேல பொய் கேஸ் போட்டு ஜெயில அடைச்சு சித்திரவதை பண்ணாங்க. நிறைய லாக்அப் டெத்ஸ், பல பேர் கை கால்கள் இல்லாம ரோட்ல அலைஞ்சாங்க. ஆயிரக்கணக்கான தமிழ் குடும்பங்கள் செதஞ்சு பல பச்சை குழந்தைங்க அனாதையா ரோட்ல சுத்துச்சு. இன்னும் பல பேர் பசியாலையும் பட்னியாலையும் செத்தும் போனாங்க. இந்த நேரம் பார்த்து இந்தியால PM இந்திரா காந்தியோட படுகொலை நடக்குது. இவருக்கு அப்புறம் PM பதவி ஏத்துக்கிட்ட இவரோட சன் PM ராஜீவ் காந்தி இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்காக பூடான்ல 1985ல அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது தோல்வியில முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இலங்கைக்கு போன பிரபாகரன் எல்லா தமிழ் போராளிகளையும் ஒண்ணு சேர்த்து ஒரு பெரிய போருக்கு அவங்கள ரெடி பண்ணாரு. அதே சமயத்துல ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் ஜெயவர்தனே LTTE இயக்கத்தை வேரோட அழிக்கிறதுக்காக ஆபரேஷன் லிபரேஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. இந்த ஆபரேஷன்ல இன்வால்வ் ஆன ஸ்ரீலங்கன் ஏர்போர்ஸும் டேங்கர்ஸும் லான்ச் பண்ண பாம்ஸ் LTTE போராளிகள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மேலேயும் விழுந்து கொத்து கொத்தா மக்கள் இறந்து போனாங்க. இந்த கொடுமைகளை பார்த்துட்டு இருந்த ராஜீவ் காந்தி ஜூலை 1987ல மறுபடியும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யறாரு. சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்ச இந்த பேச்சுவார்த்தையில ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாகுது. கொழும்புல நடந்த இந்த மீட்டிங்ல LTTE உட்பட 5 மிலிட்டன்ட் குரூப்ஸும் அவங்க சார்பா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியும் இலங்கை சார்பில் ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் ஜெயவர்தனையும் கலந்துக்கிறாங்க. இந்த மீட்டிங்ல இலங்கையோட உள்நாட்டு போரை முடிச்சு வைக்கிறதுக்காக ரெண்டு தரப்புக்கு நடுவுலையும் 6 முக்கியமான கண்டிஷன்ஸ் போடப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன், இலங்கை கவர்மெண்ட் அவங்களோட வடக்கு கிழக்கு பகுதிகளை சேர்த்து ப்ரொவின்சியல் கவுன்சிலா, அதாவது ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுல இருக்க தமிழர்களோட தாயகமா இருக்கணும். செகண்ட் ஒன், சிங்கள மக்கள் மாதிரியே தமிழ் மக்களுக்கும் கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல், நிலம்னு எல்லாத்துலயும் சம உரிமை கொடுக்கணும். தேர்ட் ஒன், தமிழ் மொழியையும் அதிகார மொழியா அறிவிக்கணும். ஃபோர்த் ஒன், ஜாப்னால தமிழினத்துக்கு எதிராக நடந்துட்டு இருந்த ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தணும். இந்த 4 கண்டிஷன்ஸையுமே ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி LTTE உட்பட மற்ற எல்லா மிலிட்டன்ட் குரூப்ஸுமே அவங்களோட ஆயுதத்தை இந்தியாவோட கண்காணிப்புல சரண்டர் பண்ணணும்னு கண்டிஷன் போட்டாங்க. பட் ஃபைனல் கண்டிஷன் தான் ராஜீவ் காந்தியோட மாஸ்டர் பிளானா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஃபைனல் கண்டிஷன் என்னன்னா, அந்த 5 கண்டிஷன்ஸையுமே கரெக்டா ஃபாலோ பண்றாங்களான்னு பார்க்க இந்திய அமைதிப்படை இலங்கையில இருக்கும்னு ராஜீவ் காந்தி சொல்றாரு. இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் ரெண்டு தரப்பும் ஒத்துக்கிட்டு இந்தோ ஸ்ரீலங்கன் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. ஒரு வழியா இலங்கையில நடந்த உள்நாட்டு போர் முடிஞ்சது. அப்படித்தான் எல்லாரும் நினைச்சாங்க. பட் இதுக்கப்புறம் தான் மெயின் ட்விஸ்டே.